ஹாய்! இது உங்கள் ஜாலியோ ஜாலி த்ரில்லர் டிவி. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, பேய் சம்மந்தமான உண்மை கதைகள எடுத்து நாங்க போட்டுட்ருக்கோம். இந்த பேய் கதைய கூட ஒருத்தர் அவர் வாழ்க்கையில் நடந்ததா சொன்னாரு. அத தான் இப்போ நான் உங்களுக்கு கதையா சொல்லப் போறேங்க. நீலகிரி மாவட்டம் தினேஷ் என்பவர் இந்த கதைய சொன்னாரு. அவருக்கும் அவருடைய நண்பர் மணி அவருக்கும் பார்த்தீங்கன்னா, இது நடந்திருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவர் தருமபுரி மாவட்டத்தில இருக்க அந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு அவர் நண்பரோட சுற்றுலாவுக்கு வராரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் தினேஷ் என்ன சொல்றாரு, "நம்ம அந்த பிலிகுண்டுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு அந்த பக்கம் போனோம்னா, நல்ல நல்ல இடம், சூப்பரான இடம்லாம் இருக்கு. அங்க போய் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவெடுத்து, ஒகேனக்கல் தாண்டி அந்த பிலிகுண்டு என்னும் ஊருக்கு வண்டியில போறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, ஊருக்கார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ நேரத்துக்கு மேலே போகக்கூடாது, ஒரு 5, 6 மணிக்கு மேலே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க அது கேட்காம இவங்க என்ன பண்ணுறாங்க, நண்பர்கள் 2 பேரும் பைக்கில் பிலிகுண்டு தாண்டி அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா, பிலிகுண்டுக்கு அந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் தான் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வண்டி போகாதுங்க. ஏன்னா அந்த பக்கம் சின்ன சின்ன வழி தான் இருக்கும். நடந்து தான் போக வேண்டியதாக இருக்கும். பாதைகள்லாம் குறுக்கலாக இருக்கிறதுனால நடந்து தான் போய் ஆகணும். வேறு வழி இல்ல. அதனால் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நடந்து போகலான்ட்டு முடிவெடுத்து அந்த காட்டு பகுதியில் போகிறாங்க. அங்கே அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா, 2 பக்கமும் ஆறோட கரையெல்லாம் தெரியுது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி உள்ளே போகிறாங்க. சரி, இவங்க போயிட்டு நடந்தே போகிறாங்க. ஒரு 1 1/2 கிலோமீட்டர் பக்கம் உள்ளே நடக்கிறாங்க. நடந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா, ஒரு கொஞ்சம் தூரத்தில் இந்த சமாதிகள்லாம் அங்கே இருக்குது. அந்த சமாதியெல்லாம் பார்த்துட்டு, "ஓ! இங்கே தான் சமாதிலாம் இருக்காட்டுருக்குடா" அப்படின்ட்டு பேசிட்டு போகிறாங்க. ஸோ பேசிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதை தாண்டி போகிறாங்க. போயிட்டு சூப்பரான பிளேஸை அவங்க அங்கே பார்க்குறாங்க. செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மணல்மேடு அப்படின்ற ஒரு இடத்துல சூப்பராக தண்ணிலாம் இருக்குதுங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறாங்க. ஜாலியாக கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டுட்டு, சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு கிளம்புறாங்க. அப்போவே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். சரி டைம் ஆச்சுடா, வாடா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் போட்டுறாங்க, செய்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கேருந்து சரி கிளம்புறதுக்கு போகும்போது தான், "ஆமா சாவி எங்கே, வண்டி சாவியெல்லாம் காணோம்டா, எங்கே வச்சேன்னு தெரில" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, வண்டி சாவி வண்டியிலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. சரி சரி வாடா, வண்டியிலே தான் இருக்குது, நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஸோ போயிட்டு வண்டிக்கிட்ட போகிறாங்க. நிறுத்தின இடத்துல வண்டியை காணோம். "என்னடா வண்டியை காணோம், இங்கே தான்டா வண்டி நிறுத்தணும், எங்கடா போச்சு?" அப்படின்னும்போது, சரிடா நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா, சமாதிலாம் இருந்துச்சு. அந்த சமாதியை நம்ம தாண்டி வந்தோமான்னு கேட்டோம். தாண்டி வரல. அப்போனா அதுக்கு முன்னாடியே நம்ம வண்டியை நிறுத்திட்டோமே. வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது தான் நம்ம அந்த வழியில சமாதியை பார்த்துட்டு நம்ம குளிக்கிறதுக்கு போனோம். ஆனால் அப்போ திரும்பி வரும்போது சமாதியே பார்க்கல. ஆனால் நாங்கள் வண்டி இருந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே பயம். என்னடா ஒரு ஆச்சரியமா இருக்குது. சரிடா வாடா, நம்ம மறுபடியும் திரும்பி போயிட்டு நம்ம சமாதியை பார்த்தோமா இல்லையா அப்படின்ட்டு, இங்கே ஒரு சுடுகாடுங்க, அதுதான் சமாதின்றாங்க. சரி அந்த சுடுகாடு சமாதி இருக்கா அப்படின்னு போய் பார்க்கலான்ட்டு மறுபடியும் திரும்பி அந்த மணல்மேடு ஆற்று பக்கம் போகிறாங்க. ஆனால் ஆற்று பக்கம் வந்துட்டாங்க, தண்ணியை பார்த்துட்டாங்க. ஆனால் அந்த சமாதிங்கள்லாம் இருந்ததை அவங்களால பார்க்க முடியல. அவங்களுக்குள்ள ஒரே பயம், என்னடா இந்த மாதிரி ஆச்சு, இப்படி நம்ம காட்டுக்குள்ளே தனியாக மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வண்டி வேறு இல்லை. இங்கேருந்து இன்னும் நடந்து போனால் அந்த ஊருக்கு போகிறதுக்கே 3, 4 கிலோமீட்டர் இருக்கும். சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் முடிவு எடுக்கிறாங்க. சரி இங்கே இருந்தால் இது வேலைக்கு ஆகாது, வாடா நம்ம ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த காட்டுலேருந்து ஓட்டம் எடுக்கிறாங்க. ரொம்ப தூரம் ஓடுறாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஓடிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஊர் வந்த பாடு இல்லை. கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் ஓடிருப்பாங்க. நல்லா மூச்சரிக்க ஓடுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கே தாங்க அவங்க சமாதியே, அந்த சைடில் இருந்த அந்த சமாதியை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரே பயம். ஏன்னா சமாதி அவங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 கிலோமீட்டர் தான் பார்த்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் சமாதியை பார்க்குறாங்க. ஆனால் ஏற்கனவே அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சமாதி அங்கே
இல்லை. ஆனால் மறுபடியும் இவங்க போயிட்டு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஓடி வரும்போது அந்த சமாதியை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்து அவங்க மனசை வந்து அடிக்குது. ஆனால் தினேஷ் என்ன பண்ணுறான்னா, டேய் மணி, நம்ம கிளம்பலாம் வா, இனிமேல் இந்த இடத்துல வந்து நிற்கக்கூடாது, பெரிய ஆபத்து ஆகிட முடியும். ஊருக்காரங்க அப்போவே சொன்னாங்க, இந்த பக்கம் போகாதீங்க, இவ்வளோ நேரத்துக்கு மேலே போகாதுன்னு சொன்னாங்க. நாம் தான் கேட்காம வந்துட்டோம். சரி, இனிமேல் இங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பெரிய ஆபத்து தான் நடக்க போகுது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தினேஷ் வந்து மணிக்கிட்ட சொல்கிறான். சரிடா வாடா அப்படின்னு கிளம்பலான்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அந்த அவங்க அந்த டூ வீலர் பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்குது. என்னடா இது டூ வீலரு இப்போ தான் நம்ம பார்த்தா இல்லை, இப்போ எப்படிடா வந்துச்சு டூ வீலர் வந்துச்சுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம். சரி, இப்போ தான் வண்டி கிடச்சிருச்சுல்ல, சரி ஏறுறா போகலாம் அப்படின்ட்டு தினேஷ் வண்டியை ஓட்டுறாரு. மணி வந்து பின்னாடி உட்காந்துக்கிறாரு. 2 பேரும் வேகமாக வண்டியை முறுக்கிறாங்க. ஊரை தாண்டி ஒரு 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 வளைவான ஒரு பாதை வருதுங்க. அந்த பாதையில் போய் வண்டியை தினேஷ் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அப்பாடா தப்பிச்சேன்டா சாமி அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. மணியை பின்னாடி அந்த மணியை காணோம். டேய் எங்கெல்லாம் போயிட்டான், ஐயோ நான் நம்ம நண்பனை வேறு விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு ஒரு பயத்தில் அங்கேயே விழுந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தினேஷ் என்ன பண்ணுறாருனா வண்டியை திருப்பிட்டு மறுபடியும் அந்த பில்லிகுண்டை தாண்டி அந்த வண்டி எடுத்தாங்க இல்லையா, ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல மறுபடியும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வண்டியை திருப்பிட்டு போகிறாரு. போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வழியில் தடத்தில் மணியை காணோம். எங்கே சுற்றி பார்த்தாலும் இல்லை. இவன் தனியாக மாட்டிக்கிட்டாரு. தினேஷ் வந்து தனியாக மாட்டிக்கிட்டாரு. என்னடா ஒரு நம்மளுக்கு வந்து பெரும் சோதனை. இவனும் மணி அவன் பேரை விட்டு இவரை கூப்பிட்டு இருக்காரு. பட் எந்த சத்தமும் எதுவுமே இல்லை. அவனோட மணியோட செருப்பு அப்புறம் வந்து துணிமெல்லாம் அங்கே கீழே விழுந்துருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறான். சரி, மறுபடியும் நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு யாராவது 4 பேர் கூட்டிகிட்டு வரலாம், நண்பனை வேறு காணோம், எங்கே போனாலும் தெரியல அப்படின்ட்டு ஒரு பயத்தில் ஊருக்குள்ளே போகலான்னு அவன் பிளான் பண்ணி ஊருக்குள்ளே போகிறான். ஆனால் அவனை வண்டி மறுபடியும் வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ இவன் பயந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தினேஷ் அப்படி மரண பயத்தில் அங்கேயும் இங்கேயும் அலையிறாரு. சரி, நண்பனோட அந்த ஷர்ட்டு, அந்த செருப்பு, இதெல்லாம் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு ஆற்றை நோக்கி ஓடுறாரு. ஒரு ஆற்று பக்கம் போயிருப்பானா அப்படின்ட்டு ஓடுறாரு. ஆனால் ஆற்றாண்ட போனாலும் அவங்க இல்லவே இல்லை. அவன் என்னடா இது ஒரு பெரும் பிரச்சனை போச்சு. சரி, கரை ஓரத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தாண்ட போயிட்டு தினேஷ் அப்படியே சாஞ்சு நிற்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து கடவுளாக அனுப்பிச்ச மாதிரி ஒரு பரிசலில் பரிசல் ஓட்டிக்கிட்டு அந்த ஆற்று வழியாக ஒருத்தர் வர்றாரு. அவர்கிட்ட இவர் ஹெல்ப் கேட்குறாரு. அண்ணா இப்படி தான் நாங்கள் 2 பேரும் வந்தோன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் நண்பனை வேறு காணோண்ணா, இந்த மாதிரி தானே அந்த சுடுகாடு தாண்டி வந்தோம், அந்த சமாதிக்கெல்லாம் ஒரு டைம் நாங்கள் வரும்போது இருந்தது, மறுபடியும் போகும்போது இல்லைங்கண்ணா, அந்த டைம் தான் நான் ரொம்ப பயந்துட்டு நானும் என் நண்பனும் சரி சீக்கிரம் கிளம்பலான்னு போனோம். ஆனால் அங்கே போகும்போது திரும்பி பார்த்தா என் நண்பனை இல்லைண்ணா, நண்பன் இல்லை. நானும் இங்கெல்லாம் தேடி பார்த்துட்டேண்ணா, எங்கேயுமே இல்லைண்ணா, எங்களுக்கு ப்ளீஸ்ண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம், தெரியாத மாட்டிக்கிட்டேண்ணா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, நீ பயப்படாதப்பா, வாப்பா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் அந்த பரிசல் துறக்காரரு தினேஷை கூட்டிக்கிட்டு அங்கே போகிறாரு. வாப்பா போகலாம், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எதுக்குப்பா வரீங்க, எவ்வளோ ஆபத்தான இடம்னு தெரியுமா தெரியாதா, ஊருக்கார் சொல்லி உள்ளே அவங்கக்கிட்ட அப்படின்னாரு. இல்லை நான் சொன்னாங்கண்ணா, நாங்கள் அதையும் கேட்காம வந்துட்டோம், ப்ளீஸ் நான் ஹெல்ப் பண்ணுங்கண்ணான்றாங்க. சரி, இவர் அந்த சுடுகாட்டுக்கு பக்கம் போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாம், பயப்படாதவா அப்படின்ட்டு அவர் வந்து அந்த தினேஷை வந்து அந்த பர்சல் துறக்காரரு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் வாப்பா பயப்படாத அப்படின்னு அந்த சமாதியெல்லாம் இருக்கிற அந்த சுடுகாட்டுக்குள்ளே அப்படியே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னு பார்த்திங்கன்னா அந்த சமாதி இருக்குது இல்லைங்களா, அந்த சமாதி மேலே இவரோட நண்பன் வந்து மணி அது மேலே படுத்து மயக்கத்தில் அப்படியே படுத்துட்டு இருக்கான். அப்படியே இவருக்கு அப்படியே கையும் இல்லை காலில் இல்லை, நானா என் நண்பன் தானா, அவன் தானே என் நண்பன் அப்படின்ட்டு இவரும் அப்படி பதறாரு, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவர் போயிட்டு அந்த பர்சல் துறக்காரர் போய் அந்த பையனை அசாமுக்கு டேய் தம்பின்னு எழுப்புறாரு. அவன் மயக்கத்தில் இருக்கான். கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து மேலே எழுப்பிடுறாரு. அவன் அப்படியே இழந்துட்டு அந்த பர்சல் துறக்காரரையும் அவங்க நண்பனையும் தினேஷ் அவரையும் பார்த்துட்டு மணி ரொம்ப பயந்துட்டு அப்படியே கிடு நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அப்படியே நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தினேஷ் வந்து மணிக்கிட்ட சொல்கிறான், அப்படியே பயப்படாதடா, நான் தாண்டா இடம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா நம்ம 2 பேரும் பயத்தில் போகலான்னு சொல்லி வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீ வண்டி எடுத்த, பட் நானும் ஏறி பண்ணி உட்காந்தேன்,
ஆனால் என்னை யாரோ தெரில இந்த பின்னாடி கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போன மாதிரி எனக்கு ஒரு இதுடா. இல்லைனா நான் உன்னை கூப்பிட்டேன், எனக்கு வாய்ஸே வெளியே வரல உனக்கு. உனக்கு எந்த காதும் கேட்கல. நான் 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 கத்துன்னு கத்துறேன். உனக்கு எதுவுமே காது கேட்கல. நீ பாட்டுக்கு போயிட்டேன்ட்ட. அப்புறம் பார்த்தா என்ன அந்த இதில் தரன்னு இந்த சேத்துல இழுத்துன்னு போயிட்டு என்னை அந்த சமாதி மேலே போட்டுச்சுனாடா. நான் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுமே தினேஷுக்கு அப்படியே கட்டி கட்டுன்னு நடுங்கிறாரு. அப்படியே உடலெல்லாம் நடுங்குது, வயிற்ற கலக்குது. எப்படியோ ஒன்று தப்பிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு அந்த பரிசல் துறையிட்டேன்னா எங்களை கொஞ்சம் தூரம் அங்கே வந்து விட்டுருண்ணா, இந்த வண்டி நீங்களே எடுத்துகிட்டு வந்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முன்னாடி நடந்து ஓடுறாங்க. பின்னாடியே வந்து அந்த பரிசல் துறைக்காரரும் அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு அந்த பசங்க பின்னாடி போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பார்சல் துறைக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 பேரும் இவ்வளோ நேரத்துக்கு எங்கேயும் போக வேண்டாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தங்கிட்டு குளிச்சுட்டு காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போங்க. இந்த இரவு நேரத்தில் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அவர் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டு அவங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சரி, நல்ல வேளை நம்ம தப்பித்தோம். இவரும் வரலைன்னா நம்மளை இது என்ன ஆகிருக்கும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நிம்மதியோடு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி தெரியாத இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம அன்டைமில் போகிறத கொஞ்சம் குறைச்சி நடந்துக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆபத்துகளை சந்திக்க நேரிடும். ஓகேவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கலாம். அதே மாதிரி உங்களோட உண்மையான கதையும் பேய் சம்மந்தப்பட்ட உண்மையான கதையும் எங்கள் சேனலில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த ஸ்க்ரீனில் தெரிய என் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு உங்கள் கதையை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. நாங்கள் ஒளிபரப்புகிறோம். தேங்க்யூ.